உட்காந்துட்டு அறநிலையத்துறை நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க? மேயர் பிரியா அவங்க எங்கெங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்க கூட குடுக்குடுன்னு ஓடுறதுக்கு, எங்கிட்ட இவர் உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா அவர் கூட குடுக்குடுன்னு ஓடி போய் உட்காந்துட்டு இது பண்ணுறதுக்கு, யாரையாவது கேள்வி கேட்டால் அவன் கிடக்குறான் இவன் கிடக்குறான் நான்லாம் யார் தெரியுமா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? அறநிலையத்துறை அமைச்சர் கோவில் என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணுங்க. இதை கோவில் நிதி எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காலேஜ் கட்ட போகிறேன், என்னென்ன 7.5 வேலை பார்க்கணுமோ அதை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கோவில் நிதியிலே நீங்கள் எதுக்கு அங்கே ஸ்கூல் காலேஜ் கட்டுறீங்க? கோவில் நிதியில் நீங்கள் தேவார பாடசாலை கட்டுங்க, திருவாசகம் சொல்லிக் கொடுங்க, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுங்க, அதுக்கு எங்கள் நிதியை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் கோவில் நிதியை யூஸ் பண்ணுமே ஒழிஞ்சு கவர்மெண்ட்டோட ஃபண்ட் எங்கே போகுது? கவர்மெண்ட் ஃபண்டை வச்சு கட்டுங்க. அதை விட்டுட்டு கோவில் நிதி எடுத்து நீ எப்படி கல்லூரி கட்டுவ? என்னென்ன 7.5 பண்ணணுமோ குளறுபடி பண்ணணுமோ இதை உட்காந்து பண்ணுறதுக்காக நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறைன்னு உட்காந்துருக்கீங்களா? அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட நம்ம கோவிலை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 5 ஆண்டுகள் வந்து ஒரு சாட்சி. இனி மக்கள் வந்து உணரணும், கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறவங்கள இந்து மக்களை வந்து வெறுப்பேற்றுறோம். வெறுப்பு அப்படி இந்து மக்கள்னா வெறுப்பு, அவங்களுக்கு இந்து மதம்னா வெறுப்பு அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட ஆட்சியை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா என்ன மாதிரி அவலங்கள்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 4.5 ஆண்டு ஆட்சி ஒரு சாட்சி.